தமிழ் சினிமாவின் மூத்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான கே ராஜன் சென்னையில் இருக்கிற அடையாறு ஆற்றுல குதிச்சு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு 85. இவ்வளவு வயசு மூப்பில் தற்கொலை பண்ணிக்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தீயணைப்பு துறையினர் அவரோட உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இவரோட இந்த விரீத முடிவு மொத்த திரையுலகினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. அந்த வகையில் தமிழ் திரையுலகில் இருக்கிற ரொம்ப தைரியமானவங்களில் ஒருத்தவங்க தான் மூத்த தயாரிப்பாளர் கே ராஜன். ஆடியோ லான்ச்சுகளை கலந்துக்கும் போது இவங்களோட பேச்சு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்குது. அதுலேயும் நடிகர்கள் சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தவர். இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டது பலருக்குமே ஷாக்கத்தான் கொடுத்துருக்குது. அந்த வகையில் தயாரிப்பாளர் கே ராஜன் கடந்த 1983 வெளியான பிரம்மச்சாரிகள் படம் மூலமாக திரையுலகில் தயாரிப்பாளராக காலடி எடுத்து வச்சாங்க. அதுக்கப்புறம் 1991 வெளியான நம்ம ஊர் மாரியம்மா படம் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்தாங்க. இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் நிழல்கள் ரவி இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. திரைத்துறை மீது இவங்களுக்கு இருந்த ஆர்வம் இவங்களை விநியோகஸ்தர்கள் சங்கத்தோட தலைவராக மாற்றிருந்துச்சு. கடந்த 2000 விநியோகஸ்தர்கள் சங்க தலைவராக பொறுப்பேற்றாங்க. சக தயாரிப்பாளர் ஒருத்தரை தாக்குனதுக்காக 2001 கைது செய்யப்பட்டாங்க. திரைப்படங்களை நடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக 2023 வெளியான பகாசுரன் அப்படிங்கிற படத்தில் இவங்க நடிச்சிருந்தாங்க. 4 படங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. 2 படங்களை இயக்கியிருக்காங்க. எழுத்தாளராக 2 படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த விபரீத முடிவு மொத்த திரையுலகையும் பெரும் சோகத்திலையும் அதிர்ச்சியை ஆழ்த்தியிருக்குது. இந்த நிலையில இவரோட மரணம் பத்தின தகவல் கிடைச்சதும் பெரும் அதிர்ச்சி அடைஞ்ச மூத்த தயாரிப்பாளர் ஒருத்தரான ஏஎல் அழகப்பன் கே ராஜன் பத்தி தன்னோட நினைவுகளை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தயாரிப்பாளர் கே ராஜன் ரொம்ப தைரியசாலி, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாரு, தனக்கு தோன்றத எந்த இடத்துலையும் பேசக்கூடியவங்க, கொஞ்சம் கோவக்காரரும் கூட. திரைப்பட விநியோகஸ்தர்கள் சங்கத்தோட தலைவராக கூட இருந்தாங்க. மேடைகளில் ரொம்ப தைரியத்தோட பல விஷயங்கள தயக்கம் இல்லாமல் பேசக்கூடியவங்க. அவங்க ரொம்ப செல்வ செழிப்போட தான் வாழ்ந்து வந்தார். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கடனோ பெரும் நிதி நெருக்கடியோ எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை அவரை சந்திக்கும் போது ரொம்ப மனமுடைஞ்சு பேசியிருந்தாரு. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மக வீட்டில் இருந்து சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்குது, நான் இங்கே தான் 1 வருஷமாக தங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனவேதனையோட சொல்லியிருந்தாரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்ட விவரமாக எதுவுமே சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அவர் ஸ்கூல் ஒன்று நடத்தி வந்துட்டு இருக்காரு. அதனால அவருக்கு பணத்துக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் அவர் ஏன் இப்படி ஒரு விபரீத முடிவை எடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப வருத்தமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. தகவல் கிடைச்சதும் அவரோட குடும்பத்தினர் தான் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணினேன், ஆனால் என்னால் தொடர்பு கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலாக சொல்லியிருக்கிறாங்க.